சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ் மாதத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம் பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல சித்திரையில இருந்து பார்த்துட்டு வந்தாச்சு. இப்ப கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்களோட குணநலங்கள், அவங்க தொழில், அவங்க வாழ்க்கை ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். கார்த்திகை மாசம் தமிழ் மாதத்துல 8வது மாசமா வருது. சூரிய பகவான் விருச்சிக ராசியில சஞ்சரிக்கிற காலம் தான் கார்த்திகை மாசமா இருக்கு. இந்த கார்த்திகை மாசம் பிறந்தவங்க எப்படின்னா, கற்றது கல்லளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அவ்வளோ தெளிவானவங்களா இருப்பாங்க. இவங்க ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. கடவுளை ரொம்ப நம்புவாங்க. இவங்க எப்பவுமே இது செய்யணும் அது செய்யணும்னு நினைக்காத, வாழ்க்கை போற போக்குல அப்படியே போவாங்க. கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்க அவங்க கொள்கையிலேயே இருப்பாங்க. அந்த கொள்கையை விட்டு காரியத்துக்காக வேற மாதிரி மாறவே மாட்டாங்க. கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்களை வச்சு அவங்க வாழ்க்கைய எதிர்காலத்தை அவங்க அமைச்சுக்குவாங்க. இவங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. நல்ல அறிவாளியா இருக்கிறதுனால கல்வியிலையும் நல்லா சிறந்து விளங்குவாங்க. ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களாவும் இருக்காங்க. கண்ணியமானவங்களா இருப்பாங்க. இவங்க சீக்கிரமா யாருகிட்டையும் பழக மாட்டாங்க. அப்படி பழகாதனால இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்கன்னா அவங்கள விட்டு மற்றவங்க விலகவே மாட்டாங்க. என்னைக்கும் நண்பர்களை மதிப்பாங்க. கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்க எதிரிகளையும் தன் நண்பர்களா ஆக்கிக்கிற திறமை அவங்களுக்கு இருக்குது. இவங்க ஒரு செயல்ல இறங்குனாங்கன்னா அந்த செயலை எப்படியாவது எப்பாடுபட்டாவது அதுல வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனா இவங்க இளம் வயதிலேயே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய வேதனைகளை சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இவங்க வந்திருப்பாங்க. அந்த இளமையிலேயே அவங்களுக்கான முதிர்ச்சியான எண்ணங்கள், அவங்களுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இயற்கையாவே அத வந்துரும். இந்த கார்த்திகை மாசம் பிறந்தவங்க கடவுள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ரெண்டாவது, சகிப்புத்தன்மை இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க உலகத்துல சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்தை சீக்கிரமாவே எட்டி பிடிச்சிருவாங்க. தேளு தன்னை முதிச்சுவீங்கள எப்படி தன்னோட பலத்தை எல்லாம் அந்த கொடுக்குல வச்சு அந்த முதிச்சுவீங்கள கொத்துதோ, அது மாதிரி இவங்க இவங்களுக்கு ஆராய்ச்சி கெடுதல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தேளு மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து அவங்கள கண்டிப்பா பழி வாங்கிடுவாங்க. இந்த கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்க கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, மற்றவங்கிட்ட குற்றத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க அந்த இடத்துலயே அவங்க கிட்ட அதை சொல்லுவாங்க. அதனாலயே அவங்கள விட்டு பல பேர் தூர விலகி போயிருவாங்க. இப்ப இவங்க அது மாதிரி சொல்றதுனால ஒவ்வொருத்தரால இவங்களை பார்த்தாவே எதுக்குடா வம்பு அப்படின்னு கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போயிருவாங்க. இவங்க சிற்றின்ப பிரியராகவும் இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, சட்டுன்னு அதை விட்டுட்டு விலகி ஆன்மீக துறையில உள்ள நுழைஞ்சு பெரிய ஞானியா கூட மாறிடுவாங்க. அவ்வளவு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க எந்த செயலையும் எடுத்த காரியத்தை எப்படியாவது சமார்த்தியமா செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆறு என்ன நினைக்கிறாங்க, ஆரோ என்னமோ நினைச்சிட்டு போங்க, எனக்கு என் வேலை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த வேலையை கண்ணும் கருத்துமா செய்யறவங்களா இருப்பாங்க. இந்த கார்த்திகை மாசத்துல பிறந்த பெண்களோட வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதத்துல பிறந்த பெண்கள் ஒரு குழந்தைய போல மற்றவங்கிட்ட பாசமாவும் பழகுவாங்க. பெரியவங்கிட்ட மரியாதையாவும் பணிவுடனும் நடந்துக்கிறவங்களா இருப்பாங்க. தான தர்மம் செய்யறதுல வல்லவராகவும் இருப்பாங்க. இந்த மாதத்துல பிறந்த பெண்களை திருமணம் செஞ்சுக்கிற ஆண்கள் ரொம்ப பாக்கியசாலியாவும் இருப்பாங்க. கார்த்திகை மாசம் பிறந்த பெண்களை கல்யாணம் பண்ணனா அந்த ஆண்கள் வாழ்க்கையிலையும் வெற்றி அடைவாங்க. அவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்கு. இவங்க சாப்பாட்டு விஷயத்துல கட்டுப்பாடு இல்லாத இருக்கிறதுனால இவங்களுக்கு ஜீரண சம்பந்தமான நோயும் மலச்சிக்கல், மூலம், ஆசன உறுப்புகள்ல அந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு அதிகமா தாகம் எடுக்கும். இவங்க நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. கொஞ்சம் குறைச்சுக்கணும். கீரை, கருணக்கிழங்கு, தக்காளி இவங்க நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கு. கார்த்திகை மாசம் பிறந்தவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, தீராத வலி, பாரிச வாயு போன்ற நோயும் வர்றதுக்கு இருக்கு. அதெல்லாம் வயசான காலத்துல வரும். அவங்க கொஞ்சம் உடம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா அதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இவர் மற்றவங்கள கிண்டலும் கேலியுமா எப்ப பாரு பேசுவாங்க.
அது இவங்களுக்கு இயற்கை சுபாவமாவே இருக்கும். ஆனா குடும்ப வாழ்வுல பற்றற்றவங்களா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க குடும்பத்துக்கு செய்யற கடமைய என்னைக்கும் அந்த கடமை பொறுப்புல இருந்து தவறாதவங்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரு வெகுளியா ஏமாளியா இருப்பாங்க. ஆனா அவங்க காரியத்துல கண்ணும் கருத்தமா இருந்து அவங்க செய்யற காரியத்தை பக்காவா செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு இருக்கு. இவங்களுக்கு மந்திர தந்திரம் எல்லாம் ஈஸியா கைகூடுன்னு சொல்றாங்க. இந்த மாதத்துல பிறந்த ஆண்கள் பெண்கள் சித்திரை வைகாசி ஆடி பங்குனி மாசத்துல பிறந்தவங்கள வாழ்க்கை துணையா ஏற்றாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். தொழில் கூட்டாளியாவும் அமைச்சுக்கிட்டாங்கன்னு நல்லா இருக்குது. ஆனா ஆனி ஐப்பசி மாசி மாசத்துல பிறந்தவங்களோட மேரேஜ் பண்ணுனாவோ தொழில் கூட்டாளியா வச்சு அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்றாங்க. தொழில மனோ தத்துவ நிபுணராகவும் துப்பறிய துறையில வல்லவராகவும் இருப்பாங்க. நடிப்பு கலையில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நிகரற்ற நடிகராகவும் இருப்பாங்க. நல்ல பேச்சு திறமை உள்ளவங்களாவும் இருக்கிறாங்களாம். இவங்களுக்கு கிரகநிலை சரியில்லைன்னா ஒரு மருந்து வியாபாரம் செய்யறவங்களாவும் சமையல் வேலை செய்யறவங்களாவும் பெயிண்ட் அடிக்கிறவங்க கசாப்பு கடையில வேலை செய்யறீங்க ஹாஸ்பிட்டல்ல தூய்மை பணியாளர் செங்கல் தயாரிக்கிறது ஓடு பானை பண்டங்கள் இப்படி செய்யறவங்களாவும் இருப்பாங்கன்னு இருக்குது. இவங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி இவங்களுக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு தனித்துவமான இடத்துல இவங்க இருப்பாங்க. இவங்களோட அதிர்ஷ்ட எண்ணு 9 இருக்கு. இவங்களுக்கட சிவப்பு நிறம் நன்மை பயக்கும் நிறமா இருக்கு. கார்த்திகை மாசம்னாவே புண்ணிய மாசமா இருக்கு. ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறதாகட்டும் கார்த்திகை தீபம் ஆகட்டும் கார்த்திகை மாசம் மனசேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் இப்படி எல்லாமே இந்த கார்த்திகை மாசத்துல மேரேஜ் பண்றவங்களுக்கு வராது. அதனாலதான் இந்த கார்த்திகை மாசம் அவ சிறப்பு மிக்க மாசமா இருக்கு. கார்த்திகை மாசம் எவ்வளவு சிறப்பு மிக்கதுன்னா சிவபெருமான நெய்யினால் அபிஷேகம் செஞ்சு வில்வமும் மறிக்கொழுந்து வச்சு அர்ச்சனை பண்ணோம்னா குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும். கார்த்திகை மாசத்துல சூரிய பகவான் உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சோம்னா எல்லா நதிகளையும் புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடிய பலனை கிடைக்கும். கார்த்திகை மாசத்துல துளசி இலையால மகாவிஷ்ணுவ பூஜை பண்ணோம்னா ஒரு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை ஒவ்வொரு இலைக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை நம்ம அடையலாம். கார்த்திகை மாசத்துல விளக்கு தானம் செஞ்சோம்னா பிரம்மகத்தி தோஷம் நம்மளை விட்டு விலகும். கார்த்திகை மாசத்துல மது மாமிசம் சாப்பிடாத விரதம் இருந்தா சகல பாவங்களும் நம்மளை விட்டுட்டு போயிரும். கார்த்திகை மாசத்துல மாமிசம் சாப்பிட்டா புழு பூச்சியா அடுத்த பிறவியில நம்ம எடுப்பாங்கிறது ஐதீகமா இருக்கு. கார்த்திகை மாசம் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலையாரு தீபமாவும் இருக்கு. கார்த்திகையில வர பௌர்ணமியில பூமிக்கு பக்கமா சந்திர பகவான் வர்றாரு. அன்னைக்கு சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வர வழிபட்டோம்னா நமக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி நிரந்தரமா குடிகொண்டு இருக்கும். மகாலட்சுமி தாய் வீட்டுல வாசம் செய்வாங்கன்னு இருக்கு. கார்த்திகை அமாவாசையில குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு இருக்கு. இவ்வளவு சிறப்பு மிக்க கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்க எல்லாரும் புண்ணியமான ஆத்மாக்கள். இதுவரைக்கும் நாம கார்த்திகை மாசம் பிறந்தவங்களோட குணங்கள் பழக்க வழக்கங்கள் நோய் தொழில் திருமண வாழ்க்கைய நம்ம பார்த்தோம். இந்த கார்த்திகை மாசம் பிறந்தவங்க எல்லாருமே புண்ணிய மாசத்துல பிறந்திருக்கீங்க. வாழ்க்கையெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு சிவார்ப்பணம் 6161 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.